ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் விலாக், பீச் விலாக் தான் பார்க்க போகிறோம். போன விலாகில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஊர்லேருந்து பசங்களாம் லீவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. சரி, இன்றைக்கெலாம் வீட்டில் எல்லாருமே இருக்கோம், மதியம் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நிறைய லைவில் கூட போடும்போது நிறைய கமெண்ட்ஸுமே வரும், எப்போ பீச் விலாக் போகிறேன்னு சொன்னீங்களே போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்டிருந்தாங்க. 2-3 சிஸ்டர்லாம் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். சரி, இன்னைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறதோட அதையும் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பீச்சுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து காரைக்கால் பீச் தான். முன்னாடி இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ என்ன சொல்கிறது, ராட்டினம் அந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்லாம் நிறையா இருக்காது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக பார்த்திங்கன்னா அப்படியே செட்டாகவே போட்டு வச்சுருக்குறாங்க. சண்டேலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரௌடாக இருக்கும். நாங்கள் வந்து வெனஸ்டே தான் போனோம், புதன்கிழமை போனதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். கம்மின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ இந்த ஸ்கூல் வெக்கேஷன் டைம்லாம் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அதனால வந்து நல்லா க்ரௌடாக இருந்துச்சு. நல்லா ஒரு திருவிழா கூட்டத்துக்குள்ளே போனோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருந்துச்சு. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 5:30 மணி இருக்கும். கொஞ்சம் வேலையாக போயிட்டாங்க. என்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அன்னைக்குன்னு வந்து எந்த ஒரு வேலையுமே கிடையாது. எதாச்சும் நம்ம வெளியில் கிளம்ப போகிறோம் அப்படின்னுக்கும் பொழுது தான் பார்த்திங்கன்னா அதுக்குன்னே ஏதாவது ஒரு வேலை வந்து ரெடியாக இருக்கும். அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே 4 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் பீச்சுக்கு போகிறோன்னு. அப்புறம் வந்து வீட்டில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கு மேலே தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம். வர்றதுக்கு பீச்சுக்கு வர ஒரு 5:45 ஆயிடுச்சு டைம். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லுமே கிட்டத்தட்ட நம்ம வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து பீச்சுக்கு வர்றதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் போல், 1.5 கிலோமீட்டர் போல் வந்து நடந்து வரணும். அவ்வளோ லென்த்தாக இருக்கும். மெயின் ரோட்டுக்கும் பீச்சுக்கும் வந்து நடந்து வர மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பாறைகள் வந்து இந்த அலைகள்லாம் தண்ணி நிறையா வராமல் கரைக்கு வராமல் இருக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்காங்க. சுனாமி வந்த பிறகு தான் வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்குமே சரியாக தெரியாது, எங்கள் வீட்டில் தான் வந்து சொல்லுவாங்க சுனாமி வந்த பிறகு தான் இந்த கல்லுலாம் அதிகமாக வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செல்ஃபிலாம் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இருந்துச்சு. அந்த கடற்கரை காற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நெருங்கும்போது அப்படியே கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாரமாக நல்லா மழை வேறு வர மாதிரி இருக்குதா, அதனால் வெயில் இன்னைக்கு ஃபுல்லுமே இல்லை. அந்த சில்னஸ் காற்றுக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பசங்களோட எல்லோரும் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு கடலுமே நல்லா பார்த்துட்டு வந்தாச்சு. போட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் வந்து போய்கிட்டு இருந்தது, அதையுமே வந்து வீடியோவில் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ வந்து இந்த மீன் தடைக்காலம் போட்டிருக்காங்க இல்லையா, அதனால் வந்து போட்லாம் அதிகமாக எதுவுமே எடுக்கலை. இல்லைனா வந்து கிட்டத்தட்ட ஒரு போட்டு போகும், 2 போட்டு வரும். அந்த மாதிரி வந்து மெயினாக வந்து கடலில் நல்லா பார்க்கலாம் போட்லாம். அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா குதிரை சவாரிலாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. பாப்பா ஏறுறியாமான்னு கேட்டேன், எனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அதனால் பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த காளை மாடு மேலே உட்காந்து நம்ம சுற்றுறது இருக்கு இல்லையா, அது கீழே விழாமல் நம்ம வந்து சுற்றணும். அது என்னமோ மேடத்துக்கு வந்து பார்த்ததோட பிடிச்சி போயிடுச்சு போல். அம்மா அந்த மாட்டில் ஏற்றி விடுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, நான் போகும்போதே சொல்லி தான் அனுப்புனேன். அது வந்து சுற்றும்போது மயக்கம் வரும், கீழெல்லாம் உழுவக்கூடாது, உழுவாமல் நீ பேலன்ஸ் பண்ணி இருப்பியான்னு சொல்லி கேட்டாங்க. நான் இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லவும் அப்பாவும் மகளும் போய் வந்து ஏற்றி விட்டாச்சு. அதோட அவங்கள்ட்ட சொல்லி தான் நான் வந்து விட்டேன், லைட்டாக வந்து சுற்றுங்கண்ணே, ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக வைங்க, மயக்கம் வரும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்கள வந்து ஏற்றி விட்டேன். ஒரு ரவுண்டுக்கெலாம் நல்லா மேடம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2வது 3வது ரவுண்டுக்கெலாம் மயக்கம் வருது, நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுற்றினாரு, ரொம்ப அதிகம் ஸ்பீடெல்லாம் வைக்கல. கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் ஸ்பீடெலாம் வைப்பாங்க போல். அது நல்லா ஸ்பீடாக சுற்றுனுச்சுன்னா நம்ம உட்கார முடியாது, வலிக்கு தான் விழுகிற மாதிரி இருக்கும். சின்ன பசங்கள்னால ஸ்லோவாக கொஞ்சம் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி அவர் வந்து வச்சு விட்டாங்க. மேடம் வந்து ஒரு 10 சுற்றுக்கு மேலே வந்து இறக்கி விடுங்க இறக்கி விடுங்கன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நீ சுற்று, நீ தானே ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே உட்கார வச்சாச்சு ஆளை. ஆனால் கடைசி வரையும் வந்து பார்த்திங்கன்னா வலிக்கெலாம் விழலை, கொஞ்சம் ஸ்பீடாக தான் அவர் சுற்றினார், வலிக்கெலாம் விடலை. கொஞ்சம் நேரம் நல்லா வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. அதில் வந்து குழந்தைங்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவங்க சறுக்கிலாம் விழுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா பலூன் வந்து சுடுற ஒரு கேம் மாதிரி வச்சுருந்தாங்க.
12 பலூன் வந்து சுட்டோம்னா, அந்த பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ்லாம் நெறையா குடுக்குறாங்க. தனியா அந்த ஸ்ப்ரிங் ரோல் இந்த மாதிரிலாம் அந்த பால் எத்தனை நம்ம சுடுறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரைஸ்லாம் வந்து குடுக்குறாங்க. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பலூன் வந்து சுட்டிருந்தான். நல்லா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருந்துச்சு. நமக்கெல்லாம் அந்த பலூன் சுடுற பழக்கம்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு என்ன சொல்றது? ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. சின்ன பசங்கலாம் நல்லா ஆர்வமா இருக்கிறாங்க அந்த கேம்லாம் விளையாடுறதுக்கு. ஏன்னா நெறைய மொபைல்லலாம் கேம் விளையாடுறாங்களா, அது என்னமோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது போல. நான் போகும்போது சொல்லி தான் அனுப்புனேன். எல்லா பலூனுமே சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பலூன் வந்து சுட்டுருந்தாங்க. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பலூன் வந்து சுட்டுருந்தான். இவங்க வந்து எங்க நாத்தனார் பையன் தான் இவங்க. லீவுக்கு வந்து எல்லாருமே வந்திருக்காங்க. நல்லா என்ஜாய்மெண்ட்டா இருந்தது. இவங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா பையன் தான். இவங்க வந்து 7 பலூன் வந்து சுட்டுருந்தாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஒரு கிரீன் கலர் ஒரு ஸ்ப்ரிங் ரோல் மாரிக்கு வந்து குடுத்துருந்தாங்க. பசங்கலாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டா அது வந்து பலூன்லாம் சுடுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் வந்து அதிகமா பீச்சுக்குலாம் அந்த மாதிரி வந்தது கிடையாதா, இன்னைக்கு அவங்கலாம் லீவ்ல வரவும் நம்மளும் வந்து அவங்களோட சேர்ந்து போய் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்புறம் நம்ம வீட்டு 2 வாண்டும் பார்த்தீங்கன்னா, அந்த கார் வந்து தம்பி பையன் எங்கேருந்து தான் பார்த்தான்னு தெரியல. நாங்க அங்கிட்டு பலூன் சுட்டுட்ருக்கோம். அவங்க கண்ணு இங்க வந்துருச்சு போல. கார்ல ஏத்தி விடுங்க, கார்ல ஏத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு 2 குட்டீஸுமே கார்ல வந்து ரைட் பண்ண போக வச்சாச்சு. நல்லா இருந்துச்சு சூப்பரா. நல்லா அந்த பசங்களுக்கெல்லாம் அது வந்து ரிமோட் கார் மாரி தான். ரிமோட் கண்ட்ரோல்லே வந்து அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. சின்ன பசங்க வந்து உட்காந்து சும்மா அந்த மூவ்மெண்ட் மட்டும் அந்த கேர்ல குடுத்தா போதும். அந்த மாதிரியான ஒரு கார் ரைடு தான் இது. சின்ன பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரைட்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி பையனுக்கு இறங்குறதுக்கு மனசே இல்ல. ஒரே அடம் பிடிச்சுட்டு இன்னும் போகணும், போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, பசங்க அந்த கிரீடம் மாரிக்கு அந்த லீஃப்ல வச்சுலாம் வாங்கியிருந்தாங்க. அதையுமே கொஞ்ச நேரம் போட்டு பார்த்துட்டு, அப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. தம்பி பையனுக்கு ஒரே அழுக, அந்த கார்ல ஏத்தி விடுங்கனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தலையில அந்த கிரீடம்லாம் வச்சா வேணான்னு சொல்லி போட்டாச்சு. காரு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த சைடுல நாங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, தனியா கார்ல வந்து ஏத்தி விட்டுட்டாங்க. இது வந்து 2வது ரவுண்டு. போன ரவுண்டு வந்து கார் முடிச்சுட்டு, இது வந்து 2வது ரவுண்டு. தம்பிக்கு வந்து இந்த கார்னா போதும் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டா விளையாடுவாங்க. விளையாட்டு பொம்மையா இருந்தாலும் சரி, இந்த மாரிக்கு கார் ரைடு போறதா இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு. அதனால 2வது ரவுண்டு வந்து ஏத்தி விட்டாச்சு கார்ல. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இருட்டாகவும் அந்த லைட் செட்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. லைட் ஹவுஸ் இது வந்து மேல அங்க சைட்ல தெரியுது இல்லையா? அதில லைட் ஹவுஸ் தான். இது பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டு வந்து போறாங்க. பாப்பாவுக்கு அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்ல. தம்பி பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, காருன்னு இருந்தாங்க. சரி 2 பேருமே ஒரே இதில ஏத்தி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏத்தி விட்டாச்சு. அப்புறம் இந்த சைடு இந்த ஸ்ப்ரிங் ரோல்லாம் இருந்தது. ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சமா வாங்கிட்டு போயாச்சு. பானிபூரி, அப்புறம் வந்து காளான்லாம் இருந்தது. எங்களுக்கு புடிச்ச மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏத்த மாரிக்கா வாங்கிட்டு, அப்ப இந்த ஸ்விம்மிங் ரோல் இருந்துச்சு. இது வந்து போட்டில் மாரிக்கா சின்னதா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்களா, அத வந்து பாப்பா வந்து எறக்கி விட்டாச்சு உள்ள. அவங்க வந்து சின்ன பசங்க கொஞ்சம் வந்து சுத்துற அளவுக்கு உள்ளவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி அத சுத்துறாங்க. இந்த தம்பி பையில வந்து கொண்டு போய் அதுக்குள்ள எறக்கி விட்டுட்டு, பாவம் அந்த வயசானவரும் தண்ணில எறங்கிட்டாரு. எறங்கிட்டு விட்டு விட்டு தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சுத்த தெரிஞ்சதுன்னா, நல்லா சுத்திர்லாம். தம்பி வந்து சின்ன பையன் தானே அப்படிங்கிற பொழுது, அவங்களுக்கு வந்து எப்படி சுத்தணும்னு தெரியல. அப்படியே எல்லாமே போட்ட வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு ஆளும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா, தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு, குட்டி பசங்களுக்கெல்லாம் ஏத்த மாதிரியான சைட்லலாம் அப்படியே எல்லாமே சரி பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நல்லா இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்கலாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ற மாரி நல்லா இருக்குது. இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா, அந்த இது என்ன சொல்றது? அப்படியே காத்துல ஊதி வச்சு ஃபுல்லுமே தண்ணி வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. அப்படியே நல்லா இருந்தது அது பார்க்கும்பொழுது. செட்டாவே அப்படியே போட்டு வச்சிருக்கிறாங்க. நல்லா இருந்தது. பாப்பா பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டாங்க. தம்பியும் பார்த்தீங்கன்னா, அப்புறம் இறக்கி விட்டுட்டு, ராட்டினம் வந்து பெரிய ராட்டினம்லாம் இருந்துச்சு. அத வந்து சுத்த போயிட்டாங்க. என்ன அம்மா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நமக்கு சரி வராது. அப்புறம் மயக்கம் வரும். அதிலலாம் ஏறி பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வயசுலலாம் ஏறியிருக்கேன். அதிகமா வந்து
போனது கிடையாது பயம். அதனால வந்து நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாவும் மகளும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ரவுண்டு வந்து போயிட்டு வந்துட்டாங்க அதுல. இந்த மாதிரி ராட்டினத்துலலாம் ஆடுறதுல பழக்கம்லாம் யாருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பயம் இல்லாம யார் யாரெல்லாம் போவீங்கன்னு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நாங்க விட்டாலும் இந்த கார விடாது போல 3வது ரவுண்டு நேரா ராட்டினம் ஆடிட்டு இருக்கும்போதே அவர் வந்து கொண்டுட்டு வந்துட்டாரு. "எங்கேடா இங்க இந்த கார்லாம் வருது?" அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். "நீங்க வந்தா வாங்க, வரலன்னா போங்கன்னு" சொல்லிட்டு தம்பி பையன் பதிலா கார்ல வந்து ஏற ஆரம்பிச்சுட்டான். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, "ஏத்தி விடுங்க, சின்ன பையன் ஆசைப்படுறான்னு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. ஒரு தடவ ஆசைப்பட்டா பரவாயில்ல. இது 3வது தடவையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏறு நம்ம விட்டாலும் அவன் விடமாட்டான்னு சொல்லிட்டு, ஒரு ரவுண்டு வந்து சார வந்து ஏத்தி விட்டாச்சு கார்ல. அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு அந்த கார் ரைடு வந்து போறதுனால. அந்த கார்ல ஏறி உட்காந்ததோட அவங்களே என்னமோ ஓட்டுற மாரி ஃபீல் குடுக்கும் போல. அதனால வந்து அதில உட்காரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆசைப்பட்டு, அப்புறம் வந்து ஏத்தி விட்டுட்டு 2 பேரையுமே சமாளிக்க முடியல. மாத்தி மாத்தி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காரு போனா அந்த கார்ல போனா போகட்டும்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ மாரி இருந்தது. அது வந்து அக்காவுக்கும் தம்பியையும் ஏத்தி விட்டுட்டோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைனோசர் ட்ரெயின் மாரிக்க ஒண்ணு இருந்தது. ட்ராகன் ரயில். அதில வந்து பசங்கள்லாம் எல்லாமே கொஞ்சம் நேரம் வந்து அதுலேயுமே ரைட் போல வந்தாங்க. நல்லாயிருக்கும். இது வந்து இதில அதிகமா மயக்கம்லாம் வராது. பெரியவங்கலாம் நல்லா உட்காந்து போகலாம். நல்லாயிருக்கும். இதில வந்து பசங்க மட்டும் தான் ஏத்தி விட்டோம். 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இதில வந்து அதிகமா பயம்லாம் இருக்காது. நம்ம வந்து சாதாரணமா அப்படியே இப்படி பஸ்ஸில போற மாரி தான் ஒரு ஃபீல் குடுக்கும். பயம்லாம் அதிகமா இருக்காது. அந்த பெரிய ராட்டினம் தான் சுத்துறதுல தான் வந்து கொஞ்சம் மயக்கம்லாம் வரும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி போயிருக்கு, பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பயப்படாம யார் யாரெல்லாம் ராட்டினம் போவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி ஃப்ரீ டைம்ல நம்ம குழந்தைங்களோட வந்து என்ஜாய்மென்ட் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா கிடக்கும். எவ்வளோ வீட்டிலேயே நம்ம வந்து இருக்கிறதுக்கு இந்த மாரி கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டா வந்து நம்ம பொழுதுபோக்கு அப்படியே நம்மளுடைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யார் யாரெல்லாம் அந்த வீக்கெண்ட்லலாம் அந்த மாரி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்க. அந்த காரு பார்த்தீங்கன்னா, ரைடு முடிச்சுட்டு இதில வந்து ஏத்தி விடுன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆள் இல்லாத ஆட்டோல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் மட்டும் தான். அதுலேயுமே ஒரு 5, 6 ரவுண்டு வந்து சுத்திட்டு மயக்கம் வருது இறக்கி விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இதுக்கு மேல அவங்கள வச்சுக்கிட்டு இங்க இருக்க முடியாது வாங்க கிளம்புவோன்னு சொல்லிட்டு, அந்த ஆட்டோ ரைடு முடிஞ்சதோட வந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். ஒரு 10 ரவுண்டு சுத்தியிருப்பாங்க. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இறக்கி விடுங்க, இறக்கி விடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு எல்லாமே ஒரு கோழி சோடா வந்து வாங்கி குடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ விலாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேற ஒரு வீடியோ விலாக்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. நன்றி.